ஒரு மக்களுக்கு ஒரு நம்ம பொழைச்சிக்கிறணும், யாராவது செத்துறணும். ஒன்றுமே இல்லாததுக்கு ஏன்டா வந்துட்டு கரண்ட் அடுப்பு காலி, சிலிண்டரே கிடைக்கவே கிடைக்காதாம், விறகு வாங்கி வச்சுக்கிறீங்க, நூறுரூவாய்க்கு இருந்தது 1000 விலைவாசி. தமிழ்நாடு ஏற்ற கிடையாது, கவர்மெண்ட் ஏற்ற கிடையாது. நீங்களா தாண்டா இப்படி போய் அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோ, உங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அடிச்சுக்கிட்டு போயிட்டு வரிசையில் நின்று கேஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் தாண்டா விலைவாசியை ஏற்றி விட்றீங்க. முதல்ல படிச்சிருக்கீங்கல்ல, சுயமாக அறிவை யோசிங்க. அப்புறம் என்னத்துக்கு பிரதமர் முதலமைச்சர்னு வச்சுருக்கோம்? தட்டுப்பாடு இல்லாமல் பிச்சை எடுக்கிறதுக்கா வச்சுருக்கோம்? எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கட்டும். நேற்று தான் ஒரு எண்ணெய் கப்பல் வந்திருக்கு, தெரியுமா தெரியாதா? அதுக்குள்ளே ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் பாருங்கள், அண்டா குண்டா தண்ணி பிடிக்கிற அந்த பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கே, அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படியே இல்லாட்ட இருந்துட்டு போகிறோம். இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? இப்படி தூக்கிட்டு போய் தர்றீங்க. எவனோ எங்கேயோ செத்துறட்டும், நம்ம வாழ்ந்துக்கிறணும். அவன் போர் நடத்திக்கிட்டு தர்றான், போர் நடக்குது. நீங்கள் நடத்துறதுக்கு நடுவில் உள்ள மக்கள் தான்டா சாகுறாங்க. இல்லாத ஒன்றை இப்போ 100 பெட்ரோலை இவங்க பண்ணுற கூத்தில் 1000 ஆயிரும். பெட்ரோல் கிடைக்காதான், கேஸு கிடைக்காதான், நீங்கள் போய் பார்த்திய அப்படி பொழைக்க தர்றீங்கப்பா. நாங்கள் தான்ப்பா வண்டியெலாம் வச்சுருக்கோம், இது வரைக்கும் ஒரு அரை பாட்டில் பெட்ரோல் கூட இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இப்படி எதுக்குடா இப்படி தூக்கிட்டு அங்கங்கே வந்துட்டு பெட்ரோல் பங்கில் நீங்களே விலையேற்றி விட்டுருவீங்க போலையே. திருந்துங்க, கொஞ்சமாவது இன்னும் திருந்துங்க. அப்படியே இல்லாட்ட கூட ஆளுக்கு நிறந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைங்க. ஒவ்வொருத்தலும் விளங்கிரும்.